நம்ம கட் ஆஃப் மார்க்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் நம்ம சொன்ன ப்ரிடிக்ஷன் தான் இந்த இடத்துல இருக்கு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எந்த மார்க் சீட்டு கிடைச்சது அப்படிங்கிறது இங்கே வச்சிருக்கிறேன். கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் 6034 சொல்லியிருந்தோம், 6048க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. இப்போ 2026ல் நீங்கள் எந்த மார்க்கை டார்கெட்டாக வைக்க போறீங்க? 2021, 22, 23, 24, 25 எல்லாத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா 2025 மார்க் தான் இருக்கிறதுலையே கம்மியாக இருக்கும். My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. நீட் எக்ஸாமுக்கு இன்னும் சரியா 4 மாதம் இருக்கு. மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில நமக்கு நீட் எக்ஸாம் இருக்கும். டேட் இன்னும் அஃபீஷியலா டிக்ளேர் பண்ணல. இந்த நேரத்தில் எல்லா மாணவர்கள் பெற்றோர்களுக்கும் இருக்கிற பெரிய ஆசை கனவு என்னவா இருக்கும்னா, நான் நல்ல கல்லூரிகளில், அரசு மருத்துவ கல்லூரிகளில் எனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதா எல்லா மாணவர்கள் பெற்றோர்களும் விரும்பி ஆசைப்படக்கூடிய விஷயமா இருக்கும். நீங்கள் ஒரு 2026ல் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேரணும்னா எவ்வளோ மார்க் எடுக்கணும், எந்த அளவுக்கு மார்க் நமக்கு தேவை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் கிடையாது. இந்த வீடியோ டார்கெட் மார்க்ஸ். நான் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்காகவும், எப்படியாவது என்னுடைய குழந்தைக்கு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய பெற்றோர்களுக்காகவும் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெரிந்த மருத்துவ படிக்கக்கூடிய, அதாவது எம்பிபிஎஸ்க்கு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஸோ டார்கெட் மார்க்ஸ் ஃபார் நீட் 2026 2026ல் இப்போ பொதுவாகவே நம்ம நம்மளுடைய மிஸ்பா அகாடமி யூடியூப் சேனல்ல நம்ம நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறது போடுவோம். அந்த வீடியோஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா A to Z கவுன்சிலிங்ல இருந்து நீட் எக்ஸாம்ல இருந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லா விஷயங்களும் நம்ம வீடியோஸாக போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கடந்த சில வருடங்களாகவே நம்ம அதே விஷயங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த 2026லும் எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனலில் மறக்காம வந்துடும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அரசு மருத்துவக் கல்லூரியில் 2025ல் எந்த அளவுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறதெல்லாம் அரசு மருத்துவக் கல்லூரிகளுடைய க்ளோசிங் மார்க். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வருஷமும் கட் ஆஃப் மார்க்ஸ் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுவோம். எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி, எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் அண்ட் கொஸ்டின் பேப்பருடைய டிஃபிகல்ட்டி லெவல், ரேங்க் லிஸ்ட் அனாலிசிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் ஆஃப் மார்க்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் நம்ம சொன்ன ப்ரிடிக்ஷன் தான் இந்த இடத்துல இருக்கு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எந்த மார்க் சீட்டு கிடைச்சது அப்படிங்கிறது இங்கே வச்சிருக்கிறேன். ஸோ ஓப்பன் கேட்டகரி ஜிஎம்சி விழுப்புரம்ல, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் 538க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. பிசி 509. நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸில் சொன்ன மார்க் 507. அண்ட் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 504, 502க்கு சீட்டு கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். எம்பிசி 496, 497 சொல்லியிருந்தோம். எஸ்சி 441, எஸ்சிஏ 397க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. எஸ்டி 402 மார்க்குக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. இது அரசு மருத்துவக் கல்லூரிகள். இப்ப தனியார் மருத்துவக் கல்லூரிகள் வந்தெல்லாம் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இங்க இருக்கிறது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ அப்போ நம்ம சொல்லியிருந்த ரேங்க் பாருங்க, 4141வது ரேங்க் இருக்கக்கூடிய மாணவருக்கு சீட்டு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். 4184வது ரேங்க் இருக்கக்கூடிய மாணவர் வரைக்கும் சீட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்சிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல வேரி ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சிருச்சு. அப்போ நம்மளுடைய அக்யூரசிங்கிறது மார்க்ல மட்டும் இல்ல, ரேங்க்லயுமே இருந்துச்சு. 477 சொல்லியிருந்தோம். பிசி 478க்கு கிடைச்சிருக்கு. அண்ட் பிசிஎம் 472, எம்பிசி 475, எஸ்சி 414, எஸ்சிஏ 368, எஸ்டி 374. அப்போ நம்ம சொல்லக்கூடிய மதிப்பெண்களுடைய அக்யூரேசி அதிகமாக இருக்கிறதுனால இந்த வீடியோவில் காமித்திருக்கிற மார்க்கை விட அதிகமாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது நமக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல், பயமும் இல்லாமல், காம்படிஷன் லெவல் எப்படி இருந்தாலும் சரி, கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம விரும்பின அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வதற்கு நம்ம பயப்படாமல் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ டார்கெட் மார்க்ஸை நான் இந்த வீடியோவில் காமிச்சிடுறேன். இப்போ பிரைவேட் யூனிவர்சிட்டிஸும் இருக்குது தமிழ்நாட்டில். அதில் மார்க் 478, 475, 470, 471, எஸ்சி 408, எஸ்சிஏ 367, 365. இங்கே நம்ம சொல்லியிருந்த இதுவும் இந்த இடத்துல 6034 சொல்லியிருந்தோம். 6048க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. The same 478, 478, 475, 475, 470, 470, 469, 471 இந்த ப்ரெடிக்ஷன் கட் ஆஃப் மார்க்ஸ் வீடியோ இப்போவும் யூடியூப்ல லைவ்ல தான் இருக்கு. வேணா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா இதை நான் உங்களுக்கு காமிக்க விரும்பல. ஏன் அப்படின்னா, பணம் இருக்கக்கூடியவங்க தாராளமாக மேனேஜ்மெண்ட் கோட்டா பற்றி யோசிக்கலாம். அல்லது நான் 2 வருஷம் 3 வருஷம் ரிப்பீட் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னால் மார்க் எடுக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கெல்லாம் போகலாம். பணம் அதிகமாக செலவாகும். குறைந்தபட்சம் 20 லட்சத்துலேருந்து 30 லட்சம், 30 லட்சத்துக்கும் மேலேயும் கூட சில கல்லூரிகளில் ஃபீஸ் வாங்குறாங்க.
மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், இந்த மாதிரி வேகப்பட்ட சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. மார்க் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட, குவாலிஃபைங் மார்க்கே இருந்தாலும் கூட இந்த வருஷத்தில் சீட்டு கிடச்சிது. ஆனால் ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் நம்ம சேனலில் 1,21,300க்கும் கொஞ்சம் அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறீங்க. உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அதுக்காக நன்றி. இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மிஸ்பால நீட் 2026 நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் அண்ட் மிஸ்பால இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மிஸ்பால நீட் 2026 கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறோம் மார்ச் 24ஆம் தேதியிலிருந்து. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, அட் ப்ரெசென்ட் நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கீங்க. 12th அப்படின்னா 12th போர்டு எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாள்லேருந்து மார்ச் மாதம் 24 40 டேஸ் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறோம். மார்ச் 24 மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும். மேபி நீட் எக்ஸாம் டேட் இப்போ வரைக்கும் டிக்ளேர் பண்ணல. நீட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் சண்டே வருது, 3ஆம் தேதி வருது. ஒரு வேலை எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அது வரைக்கும் நம்ம கிளாஸ் போகும். ஆர் அதர்வைஸ் எக்ஸாமுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸ் பைலிங்குவலாக இருக்கும், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் டீச் பண்ண போகிறோம். அண்ட் நம்மளுடைய அகாடமி கோயம்புத்தூர் காந்திபுரம்ல மெயின் டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸாக தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம இன்ஸ்டியூட்ல சேர்ந்து படிக்கலாம். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா கல்லூரிகளுமே இருக்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க, லிமிடெட் சீட்ஸ் தான். அண்ட் சீக்கிரமாக உங்களுடைய அட்மிஷனை புக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கிராஷ் கோர்ஸில் என்டையர் சிலபஸை கவர் பண்ண முடியாது, யாராலையும் முடியாது. ஏன்னா 40 நாள் தான் டைம் இருக்கு. 2 வருஷ சிலபஸை 40 நாளில் முடிக்க முடியுமா சார்னு கேட்டால் முடிக்கலாம். ஆனால் உங்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது, எனக்கும் பிரயோஜனம் இருக்காது. ஸோ ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் என்னென்ன, நீட்டை எப்படி எதிர்கொள்றது, நீட் எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்கிங் எப்படி அவாய்ட் பண்ணுறது, அப்போ எந்தெந்த சாப்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்போ படிக்கணும், இந்த நீட் எக்ஸாம் எப்படி நடக்கும், இதனுடைய ஓவரால் ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். அண்ட் சில முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸையும் இந்த கிராஷ் கோர்ஸ்ல நம்ம சொல்லிக் கொடுப்போம். அது உங்களுடைய மார்க்கை பாதுகாத்துக் கொள்வதற்கு, நல்ல ஒரு மார்க்கை எடுப்பதற்கு அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேரணும்னா எவ்வளோ மார்க் தேவை அதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ ட்ரெண்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டார்கெட் மார்க் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2021, 22, 23 க்ளோசிங் மார்க்ஸ் இந்த இடத்துல வச்சிருக்கிறேன். 24 மார்க்கையும் வைக்கிறேன். 24ங்கிறது மார்க் ரொம்ப தாறுமாறா இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஓசி பார்த்தீங்கன்னா 489, 481, 606, 651, 50 மார்க்லேருந்து 100 மார்க் வரைக்கும் 2024 இன்க்ரீஸ் ஆச்சு. இன்க்ரீஸ் ஆன மாதிரியே 100 மார்க் வரைக்கும் 2025 டிக்ரீஸும் ஆச்சு. இப்போ 2026 நீங்க எந்த மார்க்கை டார்கெட்டா வைக்க போறீங்க? இப்போ நான் உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தன் நினைச்சுக்கோங்களேன். இப்போ என்னுடைய வீட்டில் ஒரு பையனோ பொண்ணோ நீட் எழுத போறாங்க அப்படின்னா இருக்கிறதுலயே கம்மியான மார்க் எடுக்க சொல்லுவேனா, அல்லது இருக்கிறதுலயே அதிகமான மார்க்கை விட நீ அதிகமாக எடுன்னு சொல்லுவேனா? உங்க வீட்டில் உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அதே தான் நானும் சொல்ல போறேன். நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த 5 வருஷத்தை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. 2021, 22, 23, 24, 25 எல்லாத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா 2025 மார்க் தான் இருக்கிறதுலயே கம்மியா இருக்கும். இங்க பாருங்க, பிசி 545, 531, 560, 520, 509. 509ல வேற எதுவும் கிடையாது. பிசிஎம் 521, 505, 542, 612, 504. பிசிஎம் எம்பிசி பொறுத்த வரைக்கும் 511, 498, 532, 603, 496. 2022, 2025 கிட்டத்தட்ட கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதை விட ஜாஸ்தி தான். 2025 விட 2022 கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் நீங்க எல்லா கேட்டகரியும் பாருங்களேன், மார்க் இப்படிதான் இருக்கும். அப்போ 2026க்கு வாட் ஐ சஜஸ்ட் இஸ், உங்களுடைய டார்கெட் மார்க்ஸ் 2024 மார்க்கை விட அதிகமாக எடுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. உடனே எல்லாத்துக்கும் வரும், சார் அப்போனா 100 மார்க் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் முன்னமே சொல்லிட்டேன், இது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் கிடையாது, இது டார்கெட் மார்க்ஸ். நான் நல்லா படிக்கணும், நான் நல்ல காலேஜில் சேரணும்னு ஆசைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா இருக்கிறதுலே எந்த மார்க் ஜாஸ்தியோ அதை விட ஜாஸ்தியாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. வி ஹாவ் 4 months ஆஃப் டைம். ட்ரை பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. எக்ஸாமினேஷன் முடியட்டும், கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எப்படி எழுதிருக்கீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது டார்கெட் மார்க்ஸ். ஸோ டார்கெட் மார்க்ஸ் பார்த்துடலாங்களா? டார்கெட் அண்ட் ஓப்பன் கேட்டகரி 610க்கு மேலே, 610 விட அதிகமாக எடுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. அண்ட் பிசி கேட்டகரி 620 மார்க்கை விட அதிகமாக எடுங்க. அண்ட் பிசிஎம் 610 மார்க் விட அதிகமாக எடுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. எம்பிசி 600+ போயிடணும். எஸ்சி கேட்டகரி 530+ கண்டிப்பாக எடுத்துடணும். அண்ட் எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 460க்கு மேலே எடுங்க. எஸ்டி 480க்கு மேலே, 480+ கண்டிப்பாக டார்கெட் வச்சுக்கிறது நல்லது. இது டார்கெட் மார்க்ஸ் தான், கட் ஆஃப் மார்க்ஸ் கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா
பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் பார்த்துடலாம். இது வந்து கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் கவர்மெண்ட் கோட்டாயின் பிரைவேட் காலேஜஸாவது எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கு. இந்த இதுலையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் 2025 மார்க் தான் குறைவு. ஸோ அகைன் ஐ டெல் யூ, குறைவான மார்க்கை டார்கெட்டாக வைக்காதீங்க. நீங்கள் நட்சத்திரத்துக்கு ஆசைப்பட்டாதான் நிலாவுக்காவது போக முடியும்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் இருக்கும், நீங்களும் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. ஸோ அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். 2026ல் 2024 மார்க்கை விட அதிகமாக எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்துருங்க. சரிங்களா? அதை விட அதிகமாக எடுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. ஓப்பன் கேட்டகரி 600+ அப்படிங்கிறது போயிடணும். BC 580+, BCM 575+, MBC 575+, SC 490+, SCA 425+, and ST 410+. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 80 மார்க் 100 மார்க்குன்னு வித்தியாசம் இருக்கும். 100 மார்க் ஏறும்னு நான் சொல்லலை, இதை விட 100 மார்க் அதிகமாக நீங்கள் எடுத்துருங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய டார்கெட்டை அதிகமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து பயப்படாமல் கொஷின் பேப்பர் எப்படி வந்தாலும் சரி, இந்த 2025 விட இன்னும் டிஃபிகல்ட்டாக வருமானு கேட்டால் யாருக்கும் தெரியாது. 2025 விட ரொம்ப ஈஸியாக வந்துருமான்னு கேட்டால் அதுவும் யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்காதீங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க. ஆஸ் ஆஃப் நவ் we have 4 months of time. நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நிறைய மார்க் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ தான் அந்த ஒயிட் கோட்டையும் ஸ்ட்ரெத்தையும் எடுத்து நம்ம கழுத்தில் மாட்டிக்க முடியும், நீங்கள் டாக்டர்னு வெளியே சொல்ல முடியும். ஸோ உங்கள் விருப்பப்பட்ட ஆசைகள் கனவுகள் நிறைவேறணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளை இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.